குறள் அமிர்தம் என்கிற இந்த அருமையான காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு சித்த புருஷர்களினுடைய வழி நின்று எழுதிய அற்புதமான இந்த மெய்ப்பொருள் விளக்க நூலுக்கு ஒரு அருமையான ஒரு அணிந்துரை எழுத வாய்ப்பளித்ததற்கும் அதை பற்றிய ஒரு சிந்தனையை அளிப்பதற்கும் அடியேன் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த புத்தகத்தை பற்றி எப்படி இறை அனுபவத்தை பற்றி சொல்ல முடியாது. ஒரு சுவையான பதார்த்தத்தை சாப்பிட்டு விட்டு இது எப்படி இருக்கிறது என்றால் சுவையாக இருக்கிறது, அவ்வளவுதான். மேலும் அதை பற்றி சொல்லுங்கள் என்றால் அந்த சுவைக்கு வேறு ஒரு வார்த்தையை சொல்லுவோமே ஒழிய அதை பற்றிய முழு விளக்கத்தை எவராலும் சொல்ல முடியாது. ஒரு சுவை மிகுந்த பதார்த்தத்திற்கே இப்படி என்றால் வெறும் ஒரு புலனால் மட்டும் அனுபவிக்கக்கூடிய அதற்கே இப்படி இருக்குன்னா ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு இணையாகத்தான் இந்த குறள் அமிர்தம் என்கிற இந்த புத்தகத்தை அடியேன் படித்த பொழுது உணர்ந்தேன். திருக்குறள் 1330 ஒருவர் தான் எழுதியிருப்பாரா என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. இன்னொன்று, அதை எழுதியவர் மனிதர் தானா அப்படின்லாம் கூட சில பேர் அந்த வியந்து பாராட்டும் போது அப்படி சொல்லுவாங்க. அதை போலவே அடியேனுக்கும் இந்த குறள் அமிர்தத்தை படித்த பொழுது அப்படித்தான் தோன்றியது. நம்ம பிரபஞ்சத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் விமர்சனம் வைக்க முடியாது. ஏன் இப்படி நடக்குது? அதுபோல் இந்த காலகட்டத்தில் சித்தர்களினுடைய ஆட்சி நடப்பதற்கான அந்த காலம் மலர்ந்து விட்டது. அதில் மிகச்சிறந்த நூல் குறள். பாருங்க, எப்படி அவர்கள் எண்ணம் தூண்டுதலின் பேரில் இதற்கு இப்படி ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் ஆணை இல்லாமல் நிகழுமா? மிக வியப்பிற்குரியதாக இருக்கிறது இந்த நூலை படித்த பொழுது. இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு என்ன தேவை? வள்ளல் பெருமானார் சொல்லுவாங்க, ஆதியிலே ஒருவன் பூட்டு போட்டான், அந்த பூட்டை இன்று வரை யாரும் திறந்த பாடு இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவன் பூட்டு போட்டுட்டான். கடவுள், அந்த வழிபாடு, மதம், சமயம், ஏன்னால் எத்தனை மகான்கள் வந்து அந்த பூட்டை திறக்க பார்த்தார்கள், திறக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பூட்டை திறப்பதற்கான ஒரு திறவுகோல் தான் இந்த குறள் அமிர்தம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது. பல குறள்களை படிக்கும் பொழுது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று குறளை படித்த பொழுது அந்த பகவத்கீதையினுடைய சாரம் இப்படித்தான் இந்த குறளுக்கு பொருள் எழுத வேண்டும். 2 வினைகளையும் இறைவனிடத்துல கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு முக்தி. அவருடைய பெரும்பான்மையான கருத்துக்கள் அந்த முக்திக்கு வழிகாட்டுவதாகவே இருந்தது. இந்த குறளில் எல்லா குறளும் எப்படி தன்னை அறிந்த மெய்ஞானியர்கள் எப்படி இந்த உலகை பார்ப்பார்கள் என்று இருந்தது. பல குறள்களை அப்படி சிந்திக்க முடிந்தது. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவா மாறுறது என்பது அவர்களுக்குள் தானாகவே நிகழும். இயல்பூக்க நியதி. அது யாரும் சொல்லி வர வேண்டியதில்லை. அவர் அந்த தன்னை அறிந்த மெய்ஞானியர்களையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர் எல்லாமே அதுவாகவே பார்க்கிறார். தன்னை அறிந்த அந்த மெய்ஞானியர்களை பற்றியே சிந்தித்ததால் ஒவ்வொன்றும் அவர் அந்த வழி நின்றே அந்த குறளுக்கு விளக்கம் கொடுத்தது மிக 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 அற்புதமாக இருந்தது. அப்படித்தான் இந்த நூல்களை, இந்த குறள்களை அடியேன் பார்க்கிறேன். இன்னும் இதை பற்றி இன்னும் இதை சொல்லணும்னா இதற்கு ஓவியம் வரைந்து கொடுத்தவர்களை மிக ஆச்சரியத்துடன் பார்த்தேன். சில இடங்கள் நம்மால் புரிந்து கொள்ள கூட முடியவில்லை. அந்த வரைவின் மகளிர் அப்படின்ற அந்த ஓவியம் அதற்கு அவ்வளோ ஒரு புனிதத்துவமான ஒரு பெண்ணின் வரைபடத்தை போட்டு சிந்தித்திருப்பது அவருடைய அந்த பெண்கள் வாழ் வைத்த அந்த மரியாதையை காட்டுகிறது. எல்லா ஒரு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கிறது. நம் பார்வைதான் அங்கு தவறு. இதற்கு இப்படி விளக்கம் கொடுக்க முடியும் என்பதற்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த உண்ணாமுலை என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம், அண்ணாமலை என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம், வான் சிறப்பில் அவர் அந்த மழைக்கு கொடுத்த விளக்கம், இன்னும் மிக வியந்து பார்த்தது இப்படி கூட சிந்திக்க முடியுமா அப்படின்றது. இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கிற குறளில் அந்த துப்பு என்பதற்கு துய்ப்பு தான் பொருள். ஆனால் அவர் அதை துப்பு என்று எடுத்துக்கொண்டு துப்பு என்பது ரகசியம், உளவு பார்த்தல், இதை எடுத்துக்கொண்டு அந்த வகையிலே அதற்கு பொருள் கூறியிருப்பது இது ஏதோ வெளி வார்த்தைகள் அல்ல, மிக ஆழமாக சென்றால்தான் இப்படி இந்த குறளை இப்படி சிந்திக்க முடியும்.
அந்த பொருளை அதே மாதிரி உரன் என்னும் தோட்டியான், அந்த உரன் என்கிற பொருளுக்கு அவர் எடுத்துக்கொண்ட விளக்கம், தோட்டியான் என்பது அந்த சொல்லுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்றால் மிக ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது. இன்னும் இதை பற்றி அவர் இன்னும் குறிப்பாக அந்த இன்பத்துப்பால் அதற்கு அவர் கொடுத்த விளக்கம், இப்படி கூட இன்பத்துப்பாலை சிந்தித்திருக்க முடியுமா என்பதெல்லாம் மிக ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தது. அந்த குறள் அந்த நூலுக்கு அவர் கொடுத்த பெயரே அருமைதான், அமிர்தம். அமிர்தம் என்றால் மரணமிலா நிலை. அது பெருமானவரோடு எவ்வளோ ஒத்து போகிறது பாருங்கள். அதை பெருமானார் அவரை கையில் எடுத்துக்கொண்டு இவரை செய்து முடிக்கிறார். இவர் வழியாக நிறைய காரியங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும் என்று பெருமானார் கண்ட அந்த கனவு நிறைவேறும் நாள், உண்மை இறையை உண்மை நிலையிலிருந்து உண்மையாக வழிபடும் அந்த நேரம் மலர்ந்து விட்டது. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம். இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல், படித்த பின் நீங்களே ஞானக்கடல். இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம், மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம். திருவருள் பெற்ற சாகாக் கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். ஆம், உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது. அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம், அதுவே வள்ளுவம். திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு, தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம். இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம். எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை நிரந்தரமாய்த் தரும். குறள் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர். இது சத்தியம். சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசன விட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவிப் பயனே. இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி, படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி. குறள் அமிர்தம், திருக்குறளின் மெய்ப்பொருள். ஆசிரியர் கோ. திருமுருகன். இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா? ஜிபே மூலம் செலுத்த 9176564723